வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள SIR பணி புறக்கணிப்பு மூலமாக டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியாத நிலை ஏற்படும் என வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் முருகையன் தெரிவித்துள்ளார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியிருக்கிறது. டிசம்பர் 4ஆம் தேதியோடு முடிவடைகிறது. சுமார் 70,000 பணியாளர்கள் SIR பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பு இன்று முதல் SIR திருத்த பணிகளில் புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படிங்கிறது குறித்து சங்கத்தினுடைய தலைவரிடம் கேட்போம். சுகாதார பணியாளர்களாகட்டும், அதே நேரத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட ஒரு 68,000 பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வராங்க. வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய சார்பாக புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன? இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? முதலாவதாக இதற்கான போதிய அவகாசம் என்பது வழங்கப்படவில்லை. பொதுவாக இது போன்ற தீவிர திருத்தங்களுக்கு 4 மாதங்கள் அவகாசம் வழங்கப்படும். ஆனால் தற்போதைய ஆண்டில் நடைபெறும் தீவிர திருத்தத்தில் 1 மாத காலத்தில் அனைத்து பணிகளையும் முடிப்பது என்பது இயலாத காரியம். 6.5 கோடி வாக்காளர்களை வீடு வீடாக சேர்ந்து 100% சரிபார்ப்பதற்கு குறைந்தபட்சமாக 2 மாதங்களாக தேவைப்படும். அந்த அவகாசத்தை கூட இந்திய தேர்தல் ஆணையம் வழங்காததான் இவ்வளவு பிரச்சனைகள் காரணம். அதே போல இதற்கான பயிற்சிகள் என்பது வழங்கப்படவில்லை. இது அறிவிக்கப்பட்டு 1 வார காலத்திலேயே இந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பயிற்சிகள் வழங்கப்படவில்லை. மூன்றாவதாக இதற்கான பணியிடங்கள் கொடுக்கல எங்களுக்கு. இது போன்ற நடவடிக்கைகள் கூடுதலான பணிகள் கொடுப்பாங்க. அதே போல BLO இன்னைக்கு எல்லாருமே மொபைல் ஆப்ல அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. அதற்கான டெக்னிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. அப்ப அதுக்கு BLOக்கு சப்போர்ட்டாக நம்ம கூடுதல் பணியாளர் நியமனம் கேட்டிருக்கோம். இதுவரை அதை நியமனம் பண்ணல. இதனால என்னன்னா கடுமையான நெருக்கடி இன்னைக்கு மாவட்டங்களில் குறிப்பா BLOக்கு ஏற்பட்டிருக்கு. அப்ப நம்ம கடந்த 2 வாரங்களாக நம்ம அரசுட்டையும் நம்ம முதன்மை தேர்தலையும் முறையிட்டும் இதற்கான ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாதனால இந்த புறக்கணிப்புக்கு தள்ளப்பட்டிருக்கும் அப்படிதான் சொல்லணும். இந்த பணிகள் முக்கியமான பணி இருந்த போதிலும் நெருக்கடி நள்ளிரவு 1 மணி வரை ஆய்வுக் கூட்டம் நடக்கிறது. அதே போல BLO இரவு பகலாக வேலை பார்க்க நிர்பந்தம் பண்றாங்க. நேற்று கூட பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் ஒரு தேர்தல் துணை வட்டாட்சியர் அலுவலகத்திலேயே BP அதிகமாகி மயக்கப்பட்டு விழுந்திருக்கு. இந்த நிலைமை தான் இருக்கு. கேரளா போன்ற மாநிலங்களில் BLO தற்கொலை பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு நெருக்கடி என்பது இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படுகிறது. அதனாலதான் இதை பாய்காட் பண்ணிருக்காங்க. பாதிப்பு என்னன்னா நிச்சயமாக டிசம்பர் 4 இந்த பணிகளை முடிக்க வாய்ப்பில்லை. எங்கே பொறுத்த மட்டும் இதற்கான கூடுதல் அவகாசம் 1 மாத காலம் கூடுதலாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். 15 நாட்கள் முடிவிட்டது. இன்னும் ஒரு 15 நாட்கள் தான் இருக்குது. இந்த நிலையில் இந்த BLO பணிகள் முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக ஏற்கனவே அங்கன்வாடி பணியாளர்கள்லாம் அதிகமாக இந்த பணியில் ஈடுபட்டு வராங்க. பல்வேறு பணியாளர்கள் ஈடுபட்டு வராங்க. வருவாய்த்துறை சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக எத்தனாயிரம் பணியாளர்கள் இந்த கூட்டமைப்பு மூலமாக பங்கேற்காத நிலை இருக்கிறது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய முழு பாதிப்பு என்னவா இருக்கு? வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பில் கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், நில அலுவலர்கள் என கிட்டத்தட்ட 42,000 அலுவலர்கள் கூட்டமைப்பில் இருக்காங்க. சற்றேறக்குறை அனைவருமே இந்த திருத்தப்பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பணிகளில் முழுமையாக புறக்கணிப்பு பண்றோம். இது தவிர சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், நகராட்சி மாநகராட்சி ஊழியர் சங்கங்கள், அதே போல ஊரக வளர்ச்சித்துறை சங்கம் ஆகிய சங்கங்களும் நேற்று இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட இந்த பணியில் ஈடுபடக்கூடிய 90% அளவிலான ஊழியர்கள் இந்த பணி புறக்கணிப்பு பண்ணதுனால இந்த பணிகள் இன்று முதலாக பாதிக்கும் என்பதுதான் இன்னைக்கு யதார்த்தமான நிலைமை. அப்ப இது அரசு கூடுதல் கவனம் செலுத்தி தேர்தல் ஆணையத்தோட கவனத்துக்கு கொண்டு சென்று இதற்கான அவகாசம், பணியிடங்கள், கூடுதல் வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று தான் என்னோட கூட்டமைப்பு சார்பில் வேண்டுகோளை வைக்கிறோம். 300 வீடுகள் தான் போய் எளிதாக போய் அவங்களை அணுகி இந்த அப்ளிகேஷன்லாம் கொடுத்துடலாம். அதன் காரணமாக ஒரு 6 கோடி படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. படிவங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய முக்கிய பணி என்னவா இருக்கும்? இந்த புறக்கணிப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னவா இருக்கும்? இந்த பணிகள் மாவட்டக்கு மாவட்டம், தொகுதி மாறுபடும். ஒருத்தருக்கு 300 இருக்கலாம், ஒருத்தருக்கு 1,500 இருக்கலாம். அப்ப இந்த எல்லா விஷயங்களும் ஒரே கோணத்தில் அணுகிறது சரியா இருக்காது. அப்ப எங்கெங்கெல்லாம் சிரமம் இருக்கும் கூடுதலான ஆட்களை நம்ம பணியாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல 6.5 கோடி வாக்காளர்களை முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா சேர்த்தல் நீக்கம் தான் பண்ணுவோம். இந்த முறை என்னன்னா ஒட்டுமொத்தமாக 100% நம்ம வீடு வீடா சென்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீ சொல்ற மாதிரி 97% இன்னைக்கு படிவங்கள் கொடுத்தாச்சு. அதுல 10% என்பது திரும்ப பெற்றிருக்கோம். இன்னும் 90% பணிகள் பாக்கி இருக்கிறது. அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுக்கு தான் நம்ம கூடுதல் அவகாசம் கேட்கிறோம், இந்த வசதிகள் கேட்கிறோம். டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டியது அவசியம் என்னவா இருக்கு? அதன் மூலமாக இந்த புறக்கணிப்பு மூலமாக டிஜிட்டலைஸ் எவ்வளவு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு? இந்த பெறப்பட்ட படிவங்களை இந்த மொபைல் ஆப் மூலமா BLO அப்லோட் பண்ணணும். அது உதவி வாக்காளர் பட்டியல் பதிவாளருக்கு போய் அவர் அப்ரூவ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ரோல்ல போற மாதிரி வச்சிருக்காங்க. இது டெக்னிக்கலா கொஞ்சம் அதிகமான வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு ஊழியருக்கு இது கையாள்வதில் சில சிரமங்கள் இருக்கு. அப்ப போதிய பயிற்சி இல்லை. அப்ப அந்த BLOஸ்க்கு கூடுதலாக அரசு அலுவலர்கள் நியமனம் சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். அதை ஏற்றிருக்காங்க. பட் இதற்கு நடைமுறை இன்னும் வரல. அதை பண்ணாங்கன்னா இந்த பணிகளை மேலும் சிறப்பாக பண்ணலாம்.
வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக எஸ்ஐஆர் புறக்கணிப்பு என்பது இன்று முதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி என்பது முழுவதுமாக நடைபெற்று அது முடிவடையக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கிறது தான் சங்கத்தினுடைய தகவலாக உள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.